இன்ஸ்டாகிராமில் ஃபிட்னஸ்னு எடுத்துட்டாலே ஒரு அழகான ஜிம்மு, ப்ரோட்டீன் சிக்ஸ் பேக்கு, இதுதான் வந்து ஃபிட்னஸ், இதுதான் வந்து பிராண்டட் லைஃப் ஸ்டைல்ன்ற மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ். அது அப்படி கிடையாது. ஒரு மல்டிபிள் ஸ்கில் இருந்தால் தான் அது ஃபிட்னஸ். ஒரே விஷயத்த பண்ணோம்னா வந்து பிராய்லர் கோழி வளர்கிற மாதிரி தான் நமக்கு சொல்லப்போனால். மல்டிபிள் ஸ்கில்னால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாயே துரத்துது அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ரன்னிங் ஸ்கில் வேணும் நமக்கு. ஒரு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா நீச்சல் அடிச்சு வர்றதுக்கு நீச்சல் தெரியணும். ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு டிஃபென்ஸ் ஸ்கில் ஏதாச்சும் ஒன்று வேணும். அதுபோக ஸ்ட்ரென்த்து, வீட்டுக்கு கீழே ஒரு தனிக்கான போட்டு போயிட்டாங்க, சிலிண்டரை போட்டு போயிட்டாங்க, ஒரு மாட்டி 2 மாட்டி தூக்கி வைக்கணும் அப்படின்னா அதை தூக்குறதுக்கு ஸ்ட்ரென்த்து, இதெல்லாம் கலந்தது தான் வந்து ஒரு ஃபிட்னஸ்குள்ளே வரும். வெறுமனே ஜிம்முக்கு போனோம், சிக்ஸ் பேக் வச்சோம், ப்ரோட்டீன் சாப்பிட்டோம், இதை ட்ரெண்டாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்களோட லைஃப் ஸ்டைல். அது மூலியமாக அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. சரியா? அது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்போர்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கும், ஏதோ ஒன்று அவங்களுக்கு கெயின் கிடைக்கும். சரியா? எல்லாத்தையும் எப்படி மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபிட்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு மாதத்துக்கு இவ்வளோ எடுத்து வச்சிடணும். ஜிம்முக்கு ஃபீஸு, ப்ரோட்டீனுக்கு அப்படின்னா இருந்தால் தான் நீ ஃபிட்னஸ்குள்ளேயே வர முடியும் அப்படின்ற மாதிரி உருவாகிருக்கு. அது கிடையாது. இந்த பாருங்கள், கிரவுண்டு காற்று வாங்குது, ஒருத்தனையும் காணாம். தயவுசெய்து இதுக்குள்ளேலாம் வாங்க. நிறையா விஷயங்கள்லாம் மல்டிபிள் ஸ்போர்ட் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிடும்.